நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு குழு பெண்களை அழைக்கின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதழும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லா நிகழ்ச்சிக்குமே எல்லா செயல்களுக்குமே நம்ம செய்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் அந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு திரு நடிகர், வளர்ந்து வரும் புதிய நடிகர், ஹீரோ திரு விவந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்பான்டேனிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பிளைண்டாக மேலே ஸ்டேஜில் ஏறி பேசலான்னு கொஞ்சம் கூலாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு பெரிய நர்வஸான விஷயம், நம்ம பர்வீன் சுல்தான் மேடம் முன்னாடி பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சிறந்த பேச்சாளர், அவங்க முன்னாடி நான் பெருசாக இலக்கியத்தெல்லாம் பேச முடியாது. ஸோ கொஞ்சம் லைவாக பேசலான்னு அவங்களே சொன்னாங்க, நீ வந்து கூலாக பேசுடா, ஏன்னா டென்ஷன் ஆகிற அப்படின்னாங்க. டென்ஷன்லாம் ஆகலை. அதே மாதிரி சுவை கொடுக்கறதுக்கு நமது கிங் ஆஃப் பாப் வந்து மிஸ்டர் மைக்கேல் ஜாக்சன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிங் ஆஃப் ஃபுட்டுன்னா செஃப்னா அது நம்ம தாமோதரன் சார் தான். அவர் எல்லாரும் ஆடி நம்மளை மயக்குவார், இவர் நம்மளை வறுத்தெடுத்து மயக்குவார். ஐ கார்டியலி இன்வைட் ஃபார் லைட்னிங் குத்து விளக்கு Mrs. Damu, Parveen Sultan Madam, Sir, Damu Sir, along with Avudai, Mr. Swami, and Mrs. Murthy, all Mrs. I'm sorry, Mrs. Avudai, Mrs. Swami, Mrs. Murthy, and Mrs. Damu, எல்லாரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்களை தான் சொன்னேன், பியூட்டிஃபுல் லேடிஸ்ன்னு யாருமே காதில் வாங்கலை. பெண்மையின் பெருமையை பற்றி நிறைய பேசலாம், ஏகப்பட்டது பேசலாம். இலக்கியமாக பேசுகிறதுக்கு மேடம் இருக்காங்க, கவித்துவமாக பேசுகிறதுக்கும் மேடம் இருக்காங்க, கலைநயத்தோடு பேசுகிறதுக்கும் மேடம் இருக்காங்க. என் வேலை என்னடா அப்போ உன் வேலை என்ன, எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ண போகிறோன்னா உங்களோட கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வேணால் என்டர்டெயின் பண்ணலாம். ஆன் த கோ வில் சி என்னெல்லாம் நடக்குதுன்னு, வில் ஜஸ்ட் மேக் இட் லைவ். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே, ஒரு பொண்ணு அப்படின்னா தான் அது ஒரு, இந்த உலகமே பெண்ணால் மட்டும்தான் முழுமையடையுது, பெண் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு. 100% உண்மை. பெண் இல்லைன்னா அப்புறம் எங்கே எதுக்குமே வேலை இல்லை. ஏன் நான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண போகிறேன், ஃபேஷனாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்க போகிறேன், பக்கி மாதிரி சுற்றலாம். இவன் பார்த்தா எனக்கு என்ன, இவன் பார்க்கலனா எனக்கு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு அவரும் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஆனால் நான் சில சமயம் சொல்வேன், உமன் இஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி வித் மேன். ஏன்னா உமன், மேன் இல்லைன்னா ஷி இஸ் அப்படின்னு. அது தப்பு. பார்த்தீங்களா, உடனே வந்துச்சு பாருங்க ஆன்சர். அவங்க தப்புன்னு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேனே ஆக்சுவலாக. ஸோ ஆனால் மென் will he be completed without a woman அப்படின்னா ரேமன்ஸுக்கு தான் போகணும். ஜோக்ஸ் அப்பார்ட், ஐம் ஜஸ்ட் கிடிங். ஓகே, நம்ம ரொம்ப மொக்க போகிறதுக்கு முன்னாடி I would like to call upon President for a welcome address, Mr. Challadurai. அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற ஆண்டு 2015 ஆண்டில் மே மாதம் முதல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு ஆற்றினேன்.
அதற்குள் ஓராண்டு ஓடிவிட்டது. இதோ இந்த ஆண்டின் இறுதி நிகழ்ச்சியான இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் பொறுப்பேற்கும் போது என் மனதில் நினைத்ததை என்னவென்றால், இந்த குவைத் தமிழ்ச்சங்கம் 10ஆம் ஆண்டில் மறக்க முடியாத சிறப்பான நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். எங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் இந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி வந்துள்ளோம். முதல் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது மேல் நடத்தினோம். இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், மனோபாலா, அனிதா, கார்த்திகேயன், செந்தில்தாஸ், ஒரு முழுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்தினோம். இரண்டாவது நிகழ்ச்சி நம்மளுடைய பெண் அங்கத்தினர்களும் ஆண் அங்கத்தினர்களும் திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக கேடிஎஸ்ஸின் நாளை இயக்குனர் என்ற தலைப்பில் குறும்பட போட்டி வச்சு அதுக்காக டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், டைரக்டர் பாலாஜி மோகனை கூட்டு வந்து அவங்க வியக்கும்படி அந்த நிகழ்ச்சி அமைந்தது. மூன்றாம் நிகழ்ச்சியாக சிறப்பான குழந்தைகள் நிகழ்ச்சி, 210 குழந்தைகள் அதில் பங்கு பெற்று கொண்டாங்க நம்ம குழந்தைகள் நிகழ்ச்சியில். நான்காவது நிகழ்ச்சியாக பொங்கல் விழா, பாடகர் ஸ்ரீனிவாஸ் தலைமையில் லைவ் ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறோம். ஐந்தாவது நிகழ்ச்சியாக சுற்றுலா வஃப்ரா பண்ணைக்கு ஏறத்தாழ 400 பேர், இந்த குவைத் தமிழ்ச்சங்கம் 10 வருஷத்தில் 400 பேர் அட்டன் பண்ண முதல் ப்ரோக்ராம் அதில் தான். இந்த பிக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்துன்னு சொன்னாங்க எல்லாருமே. அடுத்து வந்து இந்த போன மாதம் குட்டி விடுமுறை வந்துச்சு ஒரு 3 நாள். அதில் நம்ம குழந்தைங்களை நம்ம கேடி ஃபேக்ட்ரிக்கு பால்கோ ஐஸ்கிரீம் இதெல்லாம் தயார் பண்ணுற இதுக்கு ஒரு 95 குழந்தைங்களை அழைச்சிட்டு போனோம். அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே லாஸ்ட் மந்த்து. இதோடு இல்லாமல் பல நல்ல உள்ளங்கள் உதவியோடு ஒரு பெரிய பேரழைப்பு வந்துச்சு தமிழ்நாட்டில், கடலூர், சென்னை மாவட்டங்களில். அதுக்கு நல்ல உள்ளங்கள் எல்லாம் நம்ம மெம்பர்ஸ், நான் மெம்பர்ஸ் எல்லாம் நல்ல உள்ளங்கள் நிறையா நிதி திரட்டி கொடுத்தாங்க. ஏறத்தாழ 10,05,000 ரூபா இங்கேருந்து அனுப்பிச்சு பொருளாக செஞ்சு கொடுத்தோம் எல்லாருக்கும். அது ரொம்ப மன திருப்தி அளிக்குது. எல்லாவற்றிற்கும் மகனும் வைத்தது போல் இன்று நடக்கும் இன்றைய மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் செஃப் தாமு அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களையும் தம்பி வெங்கட் அவர்களையும் மற்றும் இன்று பெண்மணிகள் கலந்து கொண்டு ஒரு 11 டீம் 44 பெண்கள் போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர் வந்திருக்கின்ற அனைத்து அங்கத்தின நண்பர்களையும் வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சென்னையிலலாம் ஒரு விஷயம் என்னென்னா, வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிற பசங்க சண்டே ஒரு நாள், என்னடா மச்சி உன் வீட்டில் சமையலா, உன் ஒய்ஃபா, டேய் நீ வேறடா சும்மாறா கிளப்பி விட்றாதடா சமைக்கிறேன் போன்னு சொல்லிட்டு சாவடிப்பாடா அவள் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டா 2 நாளைக்கு தூக்கம் வராது மச்சி. இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நீ பாட்டுக்கு போய் எதுவும் கிளப்பி விட்றாத, உன் வேலையை நீ பார் அப்படின்னு. என்ன சிஸ்டர் சமைக்கிறீங்க போல் இருக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு? ஆமாம், அவனுக்கு எவன் சமைப்பான், வேறு வேலை இல்லை, எனக்கு நான் சமைச்சிக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் சமைப்பேன். இந்த கிச்சன்ற பொறுத்த வரைக்குமே அது பெண்களோட ராஜாங்கம் தான். அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சதா இதை செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இது இவளுக்கு பிடிச்சி செஞ்சுருக்காளா, இல்லை எனக்கு பிடிக்குன்றதுக்காக செஞ்சுருக்காளா, இல்லை எனக்கு பிடிக்கும் இனிமேல்ட்டு நான் அதை சாப்பிடவே கூடாதுன்றதுக்காக செஞ்சுருக்காளா, நிறைய டைலமாலாம் இருக்கும். அப்படிலாம் யோசிக்காமல் டப்புன்னு ஒரு வாய் ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூஞ்சியே பார்த்துட்டு குறுகுறுன்னு நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு. அது ஏன் எப்படி ஆனந்த கண்ணீர்மா நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்துடுவான். என் ஃப்ரெண்டு வெளில வந்து சொன்னேன், என்ன மச்சான் செம்மையா இருக்கு. நீ வேறடா என் மேலே இருக்கிற கானில் ஃபுல்லாக காரத்தை போட்டு வச்சுருக்கா, கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது அப்படின்னு. ஆனால் இந்த ஃபன்னுலாம் இல்லாமல் அப்புறம் என்ன பெரிய லைஃப்பில். ஆனால் எந்த அளவுக்கு இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றத உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே ரியலி டாமினேட்டிங் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லை நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறது. நம்ம தாமு சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மேடம் வந்து அதாவது தாம சூப்பர்மா எக்ஸலண்ட் அப்படின்றாரு. அது இன்னும் சொல்லி ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா வார்த்தைக்கும் ஒரு அப்ரிசியேஷன் சான்ஸ். அதில் ரொம்ப பார்த்து வியந்து போன ஒரு விஷயம்னா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு இந்த ஃப்ரெண்ட்லினஸ், அன்னோன்யம். மேடம் உஷா மேடம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, தாம சாப்பிட்டு போகிறேன் செம்மையா இருக்கு, நிஜமாவா நீ செய்யல இப்போ சூப்பராக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஜஸ்ட் கிரிங் ஆக்சுவலி. சரி, மறுபடியும் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பிஃபோர் தேட்
நம்மளோட ஸ்கெடியூல் படி போவோம், பிகாஸ் we are running out of time also. அடுத்தது ஃபெலிசிட்டேஷன் அட்ரஸ் பை செக்ரட்டரி மிஸ்டர் ராஜா சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பற்றியும் தலைவர் திரு செல்லதுரை அவர்கள் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி நினைவூட்டினார். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக நாங்கள் 2011 வரும்போது கடைசியாக குவைத் தமிழ் சங்கத்தில் மகளிர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் ஒரு 2-3 இது வரைக்கும் போன வருஷம் அந்த கமிட்டி வரைக்குமே அந்த மகளிர் தினம் அப்படின்றத எதுக்காக செலிப்ரேட் பண்ணல, அவங்களுடைய முடிவு என்னன்றது தெரியல. பட் நாங்கள் வந்து இந்த 10வது வருஷம் பண்ணும்போது கண்டிப்பாக மகளிர் தினத்தை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த விழா இன்றைக்கி. ஸோ March 8 வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் எக்ஸாமு. ஸோ அந்த டைமில் வந்து பண்ண முடியாது அப்படின்றதுக்காக April 8 வந்து பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சோடனே அம்மாலாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டைம் பண்ணியிருக்கோம். எதுக்காக வந்து மகளிர் தினம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளோட லைஃப்பில் கூட இருக்கிற அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு என்கரேஜ் தெம் அண்ட் வி ஹேவ் டு பிரிங் த டேலண்ட்ஸ் அவுட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவைத்தில் வெரி யூனிக்காக குவைத் தமிழ் சங்கத்தில் மட்டும்தான் மகளிர் தினம் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட். ஸோ அதை திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கமிட்டியெல்லாம் பேசும்போது அவங்க என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, பார்ட்டிசிபெண்ட் லேடிஸ் வந்து அதிகமாக வரமாட்டேன்றாங்க, ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ஸோ அதனால் எப்படி வந்து மகளிர் தினம் வந்து அதனால தான் மகளிர் தினம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இந்த வருஷம் வந்து லேடிஸை வந்து அவங்களே ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு குக்கிங் கான்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக குக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னும்போது உடனே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு, இது என்னது மகளிர் தினத்தில் எதுக்காக நம்ம வந்து குக்கிங் கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து குக்கிங்ன்றது வந்து பழங்காலத்தில் தான் பாரதியார் தான் சொன்ன அடுக்கலையிலேருந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படின்லாம். பட் இப்போ வந்து கிடையாது. குக்கிங் வந்து இட் இஸ் எ இண்டஸ்ட்ரி இப்போ. பிகாஸ் குக்கிங் நார்மலி அது வந்து முன்னாடிலாம் எப்படின்னா பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னு வழினா வீட்டில் சமைச்சாதான், வெளியில் சாப்பிட்றதுக்குலாம் வழி கிடையாது. ஸோ இப்போ அப்படி கிடையாது. இட் பிகம் பூமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஆனந்தி நடராஜன். ஸோ அந்த மாதிரி குக்கிங்ன்றது வந்து நவடேஸ் இது வந்து ஒரு லேடிஸ்க்கு மட்டும் உண்டான ஒரு விஷயன்றதை நம்ம சுருக்க முடியாது அப்படின்னு தான் கமிட்டியில் பேசும்போது அதெல்லாம் கிடையாது, நம்ம குக்கிங் கான்டெஸ்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ குக்கிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரணும்னா வி ஷுட் மேக் இட் அதுக்கு சீரியஸ்னஸ் கொண்டு வரணும்னா நம்ம இந்தியாவிலேருந்து யாராவது ஜட்ஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது தான் தாமு சாரை மீட் பண்ணோம், பேசின உடனே குவைத் தமிழ் சங்கத்துலேருந்து சார் இது மாதிரி வரணும்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வேர்டே வந்து ஓகே வந்துடலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த டைமில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவருக்கெல்லாம் வரணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அவர் வர்ற அளவுக்குலாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணல. பட் ஏதோ அவருக்கு ஒரு இன்டென்ஷன் வரணும், உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்வீன் சுல்தானா மேடம்க்கு வந்து சாயங்காலம் பட்டிமன்றத்துக்கு தான் வந்து வர சொல்லி கூப்பிட்டுருந்தோம் அவங்கள. நேற்று நைட்டு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து எப்போயாவது இந்த வெளியிலேருந்து வர மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டைமுக்கு மட்டும் நான் வந்துட்டு நான் அதோட போயிடுறேன் அப்படின்றது தான் லைக் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்கல, இல்லை மதியம் வரீங்களா, இல்லை ஈவினிங் வரீங்களான்னு கேட்கும்போதெல்லாம் இல்லை நான் காலையிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கணும், நான் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த குக்கிங் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் டீம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். 11 பேர் 44 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல்ல இருகரம் குப்பி வருகன்னு அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப பேச வேணாம், பேசுறதெல்லாம் சாயங்காலம் பேசிக்கலாம், டைம் ஆகிடுச்சு. கான்டெஸ்ட்டுக்கு போயிடும். பட் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த சைடில் உட்காந்துருக்கவங்க கான்டெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, மற்றவங்க எல்லாமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதுதான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. நவ் வில் கோ டு த ஈவெண்ட் டைரக்ட்லி. Okay, next we move on to, like, we're going to facilitate all the chief guests. So I would like to call upon the senior most yo-yo dude, Mr. Chef Damodharan sir on the stage. Please put your hands together, guys. Mr. Yo-yo Damu. Along with Mrs. Damu. Madam, Usha madam, உங்களை தான் கூப்பிட்டேன்.
உமன்ஸ் டே, கம் ஆன். இன்னைக்கு ஹீரோவே விமன் தான். ஸோ ஐ would like to call upon ஃபரீனா சுல்தான் மேடம். மேடம் வாங்க. மேடமோட பேச்சுக்கு நிறைய பேர் அடிமை. ஆக்சுவலாக மேடமோட ஒரு சென்னையிலேயே மேடமை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் முடியல, அங்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் அபுதாபி டிரான்சிட்டில் வந்து மேடம் கிட்ட பேசியிருந்தேன் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணேன், இனிமேல்ட்டு நம்ம தமிழில் மட்டும்தான் பேசணும் வாழ்க்கையில். ஏன்னா மொழி வல்லமை, அவங்க நிறைய விஷயம் பேசினாங்க. எனக்கு அவங்க பேசின ஒரு 1.5 மணி நேரம் விஷயம் வந்து என் வருஷத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் 1.5 மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க அழகா. ஸோ நிஜமா ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக் இட் ஹேப்பன். நான் செல்லதுரை சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்ஸஸ் அனிதா ஆனந்தி. ஐம் சாரி ப்ளீஸ் ஒன் மிஸ்டேக் மீ. Mrs. Anandi madam to honor Parveen Sultana madam. பேராசிரியர். I would like to call upon Supreme Cargo Mr. Siddiq to honor Chef Damusir. ப்ளீஸ் ஃப்ரீ ஹேண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நிறைய எனர்ஜி சேர்த்து வச்சுக்க போகிறோம். நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக நம்ம கை தட்டுறோம், வேற ஒன்றும் இல்லை. தாமு சார் வந்து எவ்வளோ சுவையாக சமைப்பார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாமு சார்கிட்ட வந்து பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு, ஆனால் பிடிக்காத விஷயம் இருக்குல்ல. ஸ்டில் டூட் யோயோ. எதனாலன்னா ஏர்போர்ட்லேயும் சரி நிறைய இடத்துலையும் சரி இந்த சின்ன பொண்ணுங்க முத கொண்டு so sweet of you. I like you so much. I love you. அது மட்டும் இல்லை, கையை வேற இப்படி எடுத்து பெரிய பாட்ஷா உனக்கு பொறாமடா கண்ணு எடுத்து கிஸ் வேற பண்ணிட்டு ஏமா பக்கத்தில் ஒருத்தனுக்கு இங்கே பாருமா கையை அப்படின்னு கண்டுக்கவே இல்லை. சார் எவ்வளோ சுவையாக சமைப்பாரோ அதே மாதிரி சுவையாக இப்போ பேச போகிறாரு. சார் எங்களுக்காக ஒரு 2 minutes ப்ளீஸ். சுவையாக பேசணும்னு தெரியாது, நான் பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னை குவைத்து கூப்பிட்ட ராஜா அண்ட் செல்லதுரை அண்ட் த டீம், ரியலி ஐ மஸ்ட் தேங்க்ஃபுல் டு தெம். ஆக்சுவலி நான் ராஜா சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் போகிறதே இல்லை. பட் நான் ஆல்வேஸ் ஃபீல் காசு ஒரு பிரதானம் கிடையாது, அதுக்கு மேலே சம்திங் இஸ் தேர். அது வந்து நீங்களாம் நல்லா சமைக்குவீங்க கேள்விப்பட்டேன். அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இங்கே அந்த ஆம்பளைங்களாம் பார்க்கும்போது எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அது காரணமே நீங்கள் தான். ஓகே, இன்னைக்கு 11 டீம்ஸ், அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது ஐ ரியலி அமேஸ்ட். பரவாயில்ல, இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அபவுட் 3 dishes, ஒரு வெஜிடேரியன், ஒரு நான் வெஜிடேரியன், டெசர்ட் ஆஃப் யூ ஓன். அது குக்கிங் டைம் இஸ் கோயிங் டு பி மேக்ஸிமம் ஆஃப் 1 hour பிகாஸ் ஆல் ஆஃப் யூ கோயிங் டு குக் டுகெதர். இல்லை தெரியும், எனக்கு 1.5 மணி நேரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே ப்ரீஃபிங் பண்ணிட்டாங்க எனக்கு. இருந்தாலும் 1 மணி நேரத்தில் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். இல்லைன்னா 4 பேர் சேர்ந்துருக்கீங்களே, ஒருத்தர் சேர்ந்தால் வசத்துவீங்க, 4 பேர் சேரும்போது தமாஷா இருக்கும். அண்ட் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி டிஷ்ஷஸ் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் எது கொடுத்தாலும் ஒரு வெஜிடபிள் கறின்னு கொடுத்தீங்கன்னா மேபி சப்பாத்தியோ ரோட்டி ஏதாவது கொடுக்கலாம். அதேமாதிரி நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் கொடுக்கலாம். நீங்கள் டெசர்ட் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் யுவர் சாய்ஸ். இதுதான் ஆக்சுவலாக என்னுடைய க்ரைட்டீரியா. த க்ரைட்டீரியா ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா we are going to look into taste, texture, flavor, presentation. எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு கவுண்ட் த மார்க்ஸ். இது முகஸ்துதிக்கோசமே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்காமல் உங்களுடைய திறமைக்கோசம் ஒரு காம்படிஷன் வைக்கிறது வந்து இட்ஸ் பெரிய விஷயம். சிமிலர்லி தி ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ கோயிங் டு பி தேர். லைக் எப்படி நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களை கூப்பிட்டு கேள்விலாம் கேட்டு உங்களை பண்ணுறோம். டோன்ட் பை வரிட். அது எல்லாமே ஐ தாட் ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் யூ. மேபி எனக்கு தெரியாது நிறைய இருக்குது, அது உங்கள்கிட்ட எடுத்து தெரிஞ்சிக்கலான்னு வந்திருக்கேன் மெயினாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து மேபி சம் ஆஃப் தி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், குக்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் கொஞ்சம் செஞ்சு காமிக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி பண்ண போகிறோம். மோர் தென் எனி திங், மோர் தென் தி காம்படிஷன் ஆர் கான்டெஸ்ட்,
I really please give a very good applause for everyone who are participating in the competition. Really, is a big hand is required. எப்பவுமே நான் சொல்கிறது உண்டு, காம்படிஷன் சொல்லும்போது தோல்வி வெற்றி வந்து தேவையே இல்லை. பார்ட்டிசிபேஷன் இஸ் a பிக் திங். அதனால் அதுவே ஒரு பெரிய வெற்றி. அது இவ்வளோ தூரம் முன்னாடி வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இட்ஸ் a great thing. I wish you all the best. I wish every one of you have a great life, have a great year too. Thank you all for the opportunity. Thank you very much to you all. சார், நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடுற மாதிரிலாம் இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு கலந்துரையாடலை பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு நிறைய டவுட் இருக்குது சார் சமையலை பற்றி. உனக்கு ஏன்டா டவுட்டு? சார் ஆக்சுவலாக வந்து சமையல்னாலே அது பெண்கள் தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் சமைக்கலையா? நான் பெண்ணா? இல்லை, அதுதான் என்னோட கேள்வியே. ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஏன்னா இதை பிரேக் பண்ணி இது ஒரு பெரிய பேரிகேட்னா ஒரு பெண், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுவையும் சரி அந்த நளினமும் சரி ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் நம்ம வந்து யூஸ்வலாக பசங்கன்னும் போது யோ அப்படியே இருப்போம். அதாவது என்னுடைய ஃப்ளைட் வந்து நாளைக்கு தான். இன்னைக்கு அடிச்சு விட்டு ஓடக்கூடாது. என்ன ஓட முடியாத நிலைமையில் இருக்கேன் நான் சைஸில். அதனால் அவங்க வந்து என்ன அடிக்கக்கூடாது. அதாவது சமையல் என்பது இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் த லேடிஸ் அலோன். இட் இஸ் போத் தி செக்ஸ். ஆம்பளைங்க சமைச்சாலும் வீட்டில் வந்து இட் வெரி குட் அப்ளாஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், சமையல் மாத்திரம் இங்கே தாய்மார்கள் பெரிய பிள்ளைங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதாவது பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் மஸ்ட் நோ குக்கிங். எப்படின்னா அது அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர் லைஃப் வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி சுபிட்சமாக இருக்கும். எவ்ரி ஒன் நோஸ் தி குக்கிங். அந்த அளவுக்கு குக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். நான் தான் சொல்லுவேன், நீங்கள் 4 கார் வச்சுக்கோங்க, 4 வீடு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் இருங்க, ஆனால் அந்த 8 மணிக்கு பசிக்குது, யுனைட சுவையான சாப்பாடு வேணும். அது இல்லைன்னா தேர்ஸ் நோ மீனிங் இன் இட். அதாவது சமையல் என்பது ஒரு கலை, சாப்பிடுவது என்பது ஒரு கலை. அது சமையலையும் சாப்பிடுவதையும் எல்லாருமே கற்று வச்சுருந்தா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. சார் அப்புறம் இன்னொரு கேள்வியும் சாரி சார், நான் இப்போ பெரிய சமையல் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தா செஃப் தாமு சார், நலபாகன் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நலபாகி யாருமே கிடையாதா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? கேட்டால் உஷான்னு சொல்லிட்டாதீங்க. இல்லை இல்லை, இப்போ இங்கேருந்து எடுக்க போகிற நலபாகிகள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து we are going to see how many nalabagis are going to come out in this. To find out the best Nalabagi from your side. Yes, Nalabagi of Kuwait. Ama, super sir. Wow. Happy Kuwait all of you. High five. Woo. Yeah, நான் இருக்கேன். Okay, team 1. நான் கொஞ்சம் படிக்கிறதுல வீக். Sorry, please if there is any mistake na Subra Hamid. Team 1 வந்துருங்க ப்ளீஸ். சாரி, அதுதான் பெஸ்ட். பிஃபோர் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து இது சர்ப்ரைஸ் பேஸ்கெட். இதில் என்ன இருக்கோ நீங்கள் எடுப்பீங்க, அதுதான் வந்து மெயின் டிஷ்ஷாக ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும். அதை வந்து காம்போசேட் பண்ணி நிறைய தக்காளி பழம் வெங்காயம் போட்டுணுமா, அதனுடைய சப்போஸ் உங்களுக்கு காலிஃப்ளவர் கிடச்சிச்சின்னா அதனுடைய ப்ரிடாமினன்சி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரக்கோலி கிடச்சின்னா அதனுடைய ப்ரிடாமினன்சி இருக்கணும். அதே மாதிரி கிராப் whatever it is அதனுடைய டாமினேஷன் இருக்கணும், தவிர மற்றதை போட்டு அதை கொண்டு விடக்கூடாது. ஓகே? யா சாரி மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் பழக்கம் இல்லாதவங்க பேர் அவ்வளோவா டக்குன்னு வாயில வரும். உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம சமைக்க வேற போகணும், அதனால் டக்குன்னு. ஐம் சபுரா ஹமீத். நல்லா சமைப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது நாங்கள் சொல்லணும், நீங்கள் இல்லை. நல்ல ஒரு குடும்ப தலைவி, 2 குழந்தைங்களுக்கு அம்மா. தட்ஸ் இட். ஓகே. சலீகா ஷாகுல், டயட்டீஷியன். குடும்பத்தோடு இங்கே இருக்கோம். 2 பசங்க, 11th 7th படிக்கிற பசங்க. தாமரை ராஜா, நான் பேசிக்கலி நர்சிங் கிராஜுவேட். நான் நல்லா சமைக்கிறேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஸோ அந்த நம்பிக்கையில் வந்தாச்சு. தேங்க்யூ. நான் கவிதா ராமராஜ், ஐம் ஏ பியூட்டிஷியன். நல்லா சமைப்பேன். ஓகே, அண்ட் நீங்கள் தான் சொன்னேன், எனக்கு 2 பசங்க. முருகா, நண்டு வரணுமே. நீங்க யாராவது ஃப்ரம் அமாங் நண்டு வரணுமே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க உங்க டிஷ் தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. சிக்கன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டீம் நம்பர் 1க்கு சிக்கன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒரு வெஜிடேரியன் வந்து பவுலில் இருக்குது, சர்ப்ரைசிங். அந்த 2வது வந்து நான்வெஜ் வந்து கவரில் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்கோலி.
தேங்க்யூ ஸோ மச். டீம் 2 கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் வெல்கம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக மேடம் இவங்க சொன்னது எல்லாமே எனக்கு, நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம். ஆக்சுவலாக என் பேர் இது, எனக்கு நல்லா சமைப்பேன். ஆனால் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் இருக்குது. என் பேர் இது, எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. நான் இங்கே தான் ட்ரை பண்ண போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சாரி. ராதிகா சரவணன், பிரியா சிவராஜ், கவிதா கருப்புசாமி, சுமதி முருகேசன். அக்கா போங்க. ஆல் தி பெஸ்ட். அது என்னது சிக்கனா? வெஜ்ஜில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க மேடம். பொட்டேட்டோ இஸ்டிபுஷி மிட்டாச்சி. டீம் 3 மேக் இட் குயிக் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், டீம் 4 இங்கே வந்து நின்றுடுங்க. 5, 6, 7 கொஞ்சம் ரோவ் பண்ணி நீங்களே லைன் அப் பண்ணி கொஞ்சம் வந்து நின்றுட்டிங்கன்னா உடனே we are running out of time. அதனால தான். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் yourself. வணக்கம், என் பேர் மைத்திலி. ஒன்று சொல்லிக்கிறேன் சார். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சமையல் போட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா கேள்வி கேட்டாங்க, தனியாக போறியா அப்படின்னு. இல்லை, டீமோட வரேன்னு சொன்னேன். அப்போ வந்து கேட்டாங்க, பிரியா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு பார்த்துப்பா, கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிரியா அங்கே கடைசி. அப்புறம் ஜட்ஜ் யாருன்னு கேட்டிருந்தாங்க. செஃப் தாமு சார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அவர் சமைக்கிறத பார்த்தோன்னா அப்படியே நம்ம வீட்டு சமையல் மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபீல் இருக்கும். யாரும் எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் சொல்லணும். தேங்க்யூ. வணக்கம், நான் லதா கார்த்திகேயன். சுபாலோகச்சந்திரன், பிரியா வீரா. புரான். பம்ப்கின், அதாவது ரெட் பம்ப்கின், பரங்கிக்காய். யா. Followed by group 5, 6, 7 அப்படியே வந்துட்டீங்கன்னா it will be இவங்க 4. I'm just asking them to come line. ஹலோ, என்னோட பேர் சுமிதா சதீஷ்குமார். சமையல் இன்ட்ரெஸ்ட் சார். ஜஸ்ட் காம்படிஷன் சொன்னோடனே பேர் கொடுக்கணும்னு தோணுச்சு. தட்ஸ் இட். அருள் செல்வி ராஜ்குமார், தென்மொழி சங்கர், விஜயா ஆதிமூர்த்தி. நான் சார் சொல்கிற அந்த கலக்கல்ங்கிற வார்த்தையை கேட்கறதுக்காண்டி நான் சமையலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கலக்கல் மேடம், கலக்கல். மீன், பேபிகார்ன். நெக்ஸ்ட் குரூப்பு கொஞ்சம் சேட்டை, பயங்கர சேட்டை. அதில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. வாங்க ஜி, வாங்க ஜி. நேற்று என்ன ஓட்டுனீங்க என்ன? இங்கே வாங்க, இன்னைக்கு ஸ்டேஜ் என்னது? வாங்குங்க, நாங்கள் தான் கிங் இன்னைக்கு ஸ்டேஜில். மாட்டினீங்களா? என்ன பேச்சு? ஹலோ பாஸ். ஐயோ, என்னம்மா தம்பி பேச மாட்டியா? அமைதியா நிற்கிற? இல்ல, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அனு கண்ணன். மேடம், நீங்கள் பேசுங்க மேடம். மகா எதுமே ஏனுக்கா பேச மாட்டீங்களாக்கா? ஓகே ஓகே. வள்ளி சக்தி. அடாடா. சரண்யா வித்யாசாகர். ப்ளீஸ் செலக்ட் யுவர் டிஷ். வணக்கம். சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. மீன். இப்படி திரும்பி கேமரா ஃபேஸ் பண்ணி நீங்க தானே சமைக்க போறீங்க? சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். புடலங்காய். இந்த டீம் சமைக்கிறது எனக்கு விஷம் வச்சிருவீங்க, நான் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் டீம் ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கணும்னா, இவங்களோட ஹஸ்பண்ட்மார்களை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லிக்கணும். செத்த இங்க வா, இன்னைக்கு மீன் எப்படி சமைக்கிறேன் நான் பார்க்குறேன், மாட்டினடி அந்த மாதிரி சொல்ல வைக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க இவங்க. இவங்களே செலக்ட் பண்ணி வச்சாங்க. இவங்க ஜாலியாக செலக்ட் பண்ணுறாங்க. வணக்கம் சார், எங்கள் அணி பேர் நட்சத்திரங்கள். நான் வந்து வித்யா முத்துக்குமார், சங்கீதா ராதாகிருஷ்ணன், சத்யலட்சுமி நாராயணன்,
வணக்கம், மருதம் ஆறுமுகம். மட்டன் வந்துருக்குங்க அவளுக்கு, ஒரு டிஷ் எடுங்க. மரவள்ளி கிழங்கு. ஹலோ. துரை சார் சொன்ன விஷயம் எனக்கு இப்போதான் புரியுது. விவாந்த் இன்னைக்கு லைட்டா, நாளைக்கு ஹெவியா அப்படின்னாரு. அந்த ஹெவி இங்க வச்சு முடிக்கலான்னு பிளானா? எங்க இருக்காரு? எங்க போயிட்டார்? சார் உங்க பிளான் தானே அது? வணக்கம், நான் சுதா ஜெயமணி. ரேவதி சிவகுமார். வணக்கம் சார், என் பேர் கீதா பாஸ்கரன். வணக்கம், செலின் யாதவ் மூர்த்தி. அக்கா எடுங்க அதை. நீங்க தம்பி நீங்க இருக்கீங்களா? அப்பா புரான் வா, இது எடுங்கக்கா. அக்கா ஓப்பன் பண்ணுங்க அதை. வெண்டைக்காய். நீ என்ன பெரிய வெண்டைக்காவா அப்படின்ற மாதிரி. பெரிய வெண்டைக்காய். கம் ஃபாஸ்ட். வணக்கம், சசிரேகா. வணக்கம், மதுரா சந்திரமௌலி. வணக்கம், உமாதேவி. வணக்கம், கைலுளி ஜெயக்குமார். மட்டன் இது இங்கி பிங்கி பாருங்க. காலிஃப்ளவர். ஹலோ. வணக்கம், திலகம் பாலகபாண்டியன். வணக்கம், பரமேஸ்வரி வீரமணி. அவங்களோட பிக் ஃபேன்ஸ். வணக்கம், செல்வி வேல்முருகன். வணக்கம், ஷீலா பாலமுருகன். எப்போ உஷாரா சொல்லிடுது, சார் நான் உங்களோட ஃபேன் சார். ஓ ஓகேம்மா, யூ ஆர் நோட்டட். ஒன் டீம். அப்படியா சார், நீங்கள் எதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி. சூப்பர். சிக்கன். எது? மஷ்ரூம். வாவ், மை ஃபேவரட். ஓகே, நல்லா சமைங்க, நான் வந்து சாப்பிட்றேன். நல்லா இருந்தா. ஹலோ, நான் மதுமதி. பிரேமா வைத்தீஸ்வரன். வணக்கம், பத்மபிரியா சுனில்குமார். வணக்கம், மோகனப்பிரியா காசிநாதன். மட்டன். வாழைக்காய். நெக்ஸ்ட் டீம் ப்ளீஸ். வணக்கம். என்ன நீங்க இந்த டீம் வரும்போது பார்த்தா அவ்வளவு சத்தம் போடுறாங்க? பெரிய முன்னாடி ஓ, உட்கார்ந்திருக்காங்க ஹஸ்பண்ட்ல சார் புரியாது. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த ஓ போலனா வீட்ல போனா சாப்பாடு கிடையாது. என்ன கிளவர். ஒன் இஸ் லெஃப்ட், அதுதான் உங்களுது. ஸோ நாங்கள் ஆல் இஸ் வெல் டீம்ல இருந்து வரோங்க. என் பேர் விஜயலட்சுமி அனந்தராஜ். இவங்க தான் எங்க சீஃப் குக் கல்பனா பிரபு. அவங்க சுனந்தா கேசவன் அண்ட் பிரியா ஆதிகேசவலு. இல்ல நீங்க எல்லாம் சமைச்சீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு சொல்றாங்க. பாவமா சொல்றாங்க, வீட்ல பண்ணதெல்லாம் பத்தாதா, இன்னும் சங்கு ஊதனமான்னு கேக்குறாங்க. வாவ், ஃபிஷ். கேரட்.
இப்போ அந்த 11 பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் என்ன செய்ய போகிறீங்க, அதாவது என்ன டிஷ் வச்சு செய்ய போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது உங்களுக்கு உண்டான டைம் வந்து 1.5 hours. இதை வந்து யாருடைய ஹெல்ப், தேர்ட் பர்சனோட ஹெல்ப் இருக்கக்கூடாது. அந்த 4 பேர் மட்டும்தான் அந்த ஸ்டேஷனில் இருக்கணும். வி ஆல் கம் ஓவர் தேர் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் அங்கே போன பிறகு சொல்லுங்கள், தென் வில் ஸ்டார்ட் த டைமிங். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் காம்படிஷன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். எல்லா டீமும் இங்கே உட்காருங்க. எல்லா டீமும் இங்கே உட்காருங்க. இப்போ ஒரு சின்ன இனாகரல் ஃபங்க்ஷன் அங்கே முடிச்சுட்டு தென் வில் மூவ் ஆன் டு தட். ஸோ தட் கேமரா அங்கே போயிட்டா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். கேமரா அங்கே போயிட்டு உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பி சீட்டட் இன் யுவர் பிளேஸ் ப்ளீஸ். So inaugural function is going to be done by my yo-yo buddy Mr. Chef Damodharan sir along with Praveena Sultana madam. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க வந்து ஒரு சின்ன inaugural முடிச்சிங்கன்னா then they'll start it up. அங்க இருக்கு பேக் ஸ்டேஜ் இந்த பக்கம், இது அந்த பக்கம் கேமரா. என்ன திடீர்னு இப்போ எக்ஸிபிஷன்ல வந்த மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து அட்டென்ஷன் வேணும். சமைக்க போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ my dear ladies, please can I have your kind attention please? நான் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்ப்பீங்க என்ன. எல்லாரும் அங்கே போகணுன்னு நீங்கள் பாடுகின்றார் சார். இல்லை சார், இப்படி கூட பண்ணலாம். இப்போ நான் பாடணுன்னு எல்லாரும் அங்கே போயிடுவாங்கல்ல. நீங்களும் எப்படி வீட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு சமைப்பீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்சது சமைப்பீங்களா, இல்லை நீங்கள் செஞ்சது தான் சாப்பிடணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனாக கேட்பீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு? நான் கீழே வரேன். செக். ஓகே, நம்ம ஒரு சின்ன சிட் சாட் மாதிரி வச்சுக்கலாம். வில் ஹேவ் அ கான்வர்சேஷன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த மென்டாலிட்டி. இவ்வளோ நேரம் நம்ம வந்து